பணப்பரிமாற்ற தொழில் செய்து வரும் UAE நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் கல்வி உதவித் தொகைகளை அளித்து வருகின்றது. இந்த ஆண்டு 25 லட்சம் ரூபாயை இதற்காக ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்துள்ள இந்த நிறுவனம், தமிழகத்தில் உள்ள பல்வேறு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உதவித்தொகை அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த தகவலை அந்த நிறுவனத்தின் மண்டல அதிகாரி சதீஷ்குமார் திருச்சியில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் மாவட்ட வளர்ச்சிக்காக ஒன்றாக இணைந்து செயல்பட போவதாக அறிவித்துள்ள இந்த 6 MLA-க்களும் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த சேசுவை முன்விரோதம் காரணமாக அந்தோணி என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை செய்தார். இது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் அந்தோணிக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாயும் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கறிஞர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் நீதிமன்ற புறக்கணிப்பை வரும் வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்க கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மோசூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் ஆண் மற்றும் பெண் சடலங்கள் கிடப்பதாக அரக்கோணம் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை கைப்பற்றிய போலீசார் கடந்த ஆண்டு திருமணமான அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகப்பிரியா, திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வாசு தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது.